நம்ம எப்படி வந்து வெப்சைட்டில் எஸ்இஓ பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு ஃபோட்டோகிராஃபரோட வெப்சைட்டு. இப்போ அவங்களோட வெப்சைட்டில் எப்படி காட்டுறானோன்னு பாருங்கள். இது ஒரு வேர்ட்பிரஸ்ஸு. இதில் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நோபல் டைனசிட்டி இன்ஃபோ அப்படி சொல்லி அவங்களே ஒரு ஃப்ளகின் க்ரியேட் பண்ணியிருப்போம். இது என்ன ஃப்ளகின்னா, கூகுளோட இன்டெக்ஸு மெட்டா டேகு, அது கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல் சைட்டு இன்டிகிரேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் எஸ்எம்எல் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். ரெண்டாவது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், இங்கே பேஸ்ட் பண்ணுவோம், யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல அதோட டீட்டெயில்ஸ் கொடுப்போம். அப்போ கொடுத்தா உங்களோட பேக்ரவுண்டில் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போது நான் மெயின்டெனன்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன் மெயின்டெனன்ஸு. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த வெட்டிங்கோட ஃபோட்டோகிராஃப் இருக்கு இல்லையா, இதோட லிங்க்கை நான் காப்பி பண்ணி என்னோடய வாட்ஸ்அப்பில் பர்சனலாக கம்பெனியோட நேமில் வாட்ஸ்அப்பில் நான் போடுறேன். இப்போ நான் அதை வாட்ஸ்அப்பில் போட்டுறேன். இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த லிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு விதமான லோடிங்கும் வரல. ஸோ நான் வெப்சைட்டும் லோட் பண்ணி பார்க்குறேன் மெயின்டெனன்ஸ் ஆஃப்டர்னால. ஓகே, ஓகேங்களா, வெப்சைட்டு நல்லா லோட் ஆகுது, ஒர்க் ஆகுது. ஆனால் இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நான் வந்து மெட்டாடாக போட்டிருக்கேன், பட் எந்த ஒரு இதுவும் ரிப்ளையும் வரல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம், அதுக்கு எப்படி பண்ணலான்ற. இப்போ நான் இங்கே வந்து சாட்ஜிடிபியில் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இது வந்து வெட்டிங்கில் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னு கேட்டிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே எனக்கு டிஸ்கிரிப்ஷனும் கீவேர்டும் கொடுத்துரும். இப்போ நான் ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்களே மேனுவலாக போடலாம், பார்த்துக்கு பண்ணிக்கலாம். நான் ஏன் நோட் பேடில் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பண்ணிவிட்டு போடுறேன்னா, அதை அப்படியே பண்ணி போடக்கூடாது. அதில் வந்து இதுவும் சேர்ந்துடும், அதோட கிளாஸ் ஐடியும் சேர்ந்துடும். ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து கீவேர்டும் நான் வந்து சேர்ச் பண்ணிக்கிறேன். பட் நான் கீவேர்டு இது எல்லாமே நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் காட்டுறேன், பட் இது எஸ்டார்ட் கீவேர்டு கிடையாது. ஸோ இப்போ இந்த கீவேர்டை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு பேஜஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணல ஃபாலோ பண்ணோம். மெயின் பேஜ் வெட்டிங்குன்றது மெயின் பேஜ் எங்கே இருக்குன்னா, இந்த பேஜோட மேலே வெட்டிங் இருக்குது, இது மெயின் பேஜ். ஸோ இது வெட்டிங்குன்றது ஒரு மெயின் பேஜ். மேலே பாருங்கள் டேப்பில் இந்த நேம் எதுவும் சேஞ்ச் ஆகிருக்காது. பாருங்கள் ஃபோட்டோகிராஃபி வெட்டிங்னு இருக்கும், கிளாஷ் போட்டு இங்கே வெட்டிங்னு இருக்குது. ஓகேங்களா, இதோட மெயின் பேஜ். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜை வந்து இன்டெக்ஸ் கொடுத்துட்றேன். இன்டெக்ஸ் ஃபாலோ கொடுத்துட்றேன். ரெண்டாவது இன்டெக்ஸ் கொடுத்துட்றேன். இதுக்கு இன்டெக்ஸ் கொடுத்துடணும், ஏன்னா அதுக்கு இன்டெக்ஸ் தான். ஏன்னா இந்த வெட்டிங்குள்ளே இருக்கிற இது எல்லாமே H1 இருக்குது, இந்த எல்லாமே இந்த ரீட் லிங்க்கு, அந்த லிங்க் எல்லாம் இன்டெக்ஸாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இங்கே ஃபாலோன்னு போட்டேன், மேலே வந்து இன்டெக்ஸ் ஃபாலோ ரோபோட்டில் போட்டாச்சு. இப்போ இதோட பேஜ் டைட்டில் நான் ஸ்டார்ட்டாக RBS ஃபோட்டோகிராஃபர் வெட்டிங் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதோட யூஆர்எல் இருக்குது, வெப்சைட்டோட யூஆர்எல்னா அது லிங்க்கு, அந்த யூஆர்எலை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். கேனல் லிங்க் காப்பி பண்ணிச்சு, டிஸ்கிரிப்ஷன் போட்டாச்சு. இப்போது ஃபோட்டோஸ் போடணும். ஃபோட்டோஸ்க்கு என்ன பண்ணலான்னா, வெட்டிங்கோட ஃபோட்டோஸ் இல்லையா, அதனால் வெட்டிங் ஃபோட்டோஸ்னால ஒரு தாலி கட்டுற மேரேஜ் ஃபோட்டோஸ் இருந்தால் மாதிரி ஏதாவது ஒரு இருந்தால் போதும். ஸோ தாலியோ இல்லை தாலி கட்டுற மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தால் போதும். இப்போ நான் தாலி கட்டுற ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்யூச்சர் இமேஜும் செட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல இமேஜும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இமேஜும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆல்டர்னேட் நேம்னா இது வெட்டிங் ஃபோட்டோ முடிச்சாச்சு. இதோட டைமென்ஷன் சைஸ் ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் இதுலேயே பார்க்கலாம். ஸோ இதோட டைமென்ஷன் இருக்குது, அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். 9201289 சரியா தெரியல, பார்க்குறேன். 1279 கரெக்ட். ஓகே, இப்போது இது வந்து ட்விட்டர் கார்டு. ட்விட்டர் கார்டில் வந்து மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் சைஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெப்சைட். இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்பேஜ் ஃபார்மெட்டு அண்டு ட்விட்டர் கார்ட் சம்மரி கொடுத்தாச்சு. இப்போ இது இருக்கு இல்லையா, இது SML சைட் ஜென்ரேட்டு. இப்போது இந்த யூஆர்எல் அங்கே இருக்கான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த கேனல் யூஆர்எல்லாம் நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் நான் சைட் மேப் இருக்கோம், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஃபைண்டில் போயிட்டு நான் சர்ச் பண்ணி என்டர் அடிக்கிறேன்.
அதில் பார்த்தோன்னா 00 தான் காட்டுது. இப்போ இதில் ஜென்ரேட் ஆகலை. இது ஏன் முக்கியம்னா நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் இஷ்யூ வரலன்னு போடுறேன். இது வந்து 1.0ன்னு வைக்கிறேன். ரேங்கிங்கில் இது ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும்போது ரேங்கிங்கில் வரணும். ஸோ அதுக்காக நான் இது கொடுக்குறேன். ரெண்டாவது இதோட யூஆர்எல், வெப்சைட்டோட யூஆர்எல் முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இமேஜஸை காப்பி பண்ணிக்கிறேன். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அதையே சொல்லிடுறேன். இப்போ இது காப்பி பண்ணியாச்சு, இமேஜோட யூஆர்எல் காப்பி பண்ணியாச்சு, பேஜோட யூஆர்எல் காப்பி பண்ணியாச்சு. இப்போது இந்த இங்கே இருக்கிற இந்த இமேஜஸில் ஆல்ட்டு, கேப்ஷனு, டிஸ்கிரிப்ஷன் டைம் இருந்தால் அது நீங்கள் டைம் அடிங்க. ஆனால் ஆல்ட்டோட நேமை மட்டும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா அது கீவேர்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்து சேவ் பண்ணிச்சு. இது நான் எல்லாமே டெம்பரரி ஒர்க் தான், ரொம்ப எக்ஸ்ட்ராட்டாக ஒர்க் பண்ணல. ஏன்னா எனக்கு டைம் இல்லை ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒர்க் அதிகமாக இருக்கனால ஒரு டெம்ப்ளேட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இது சேவ் பண்ணியாச்சு. இப்போது இது என்ன நான் மாற்றம் வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் டைட்டில் போட்டிருக்கேன், ஆர்பிஎஸ் ஃபோட்டோகிராஃபி வெட்டிங்னு போட்டிருக்கேன். இப்போ இது மேலே சேஞ்ச் ஆகலை. ரெண்டாவது இதுலேயும் அப்டேட் ஆகலை, 0 இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், சேவ்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். மேலே பாருங்கள், ஆர்பிஎஸ் ஃபோட்டோகிராஃபி வெட்டிங்னு வந்துச்சு. ரெண்டாவது இதில் பாருங்கள், ஆர்பிஎஸ் ஃபோட்டோகிராஃபின்னு சைட் மேப் இருக்கு இல்லையா? இப்போது நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணி அதே ஆச்சுன்னா என்ட்ராச்சுன்னா பாருங்கள் 1. ஸோ 1 கலந்தாயிடுச்சு. நான் என்ன போட்டேன்னா இமேஜ் போட்டாச்சு. இதோட பிஆர்டி நான் ஒன்று 10 போட்ட சைட் மேப்பில் இருந்துச்சு. இந்த சைட் மேப் எதுக்குன்னா இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த சைட் மேப்பில் இருக்கிற இங்கே தான் இது வந்து கூகுள் சர்ச் கன்சோலில் நான் இங்கே பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருவேன். நான் வெப்சைட் ஒன்று முடிச்ச உடனே நான் இங்கே பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தேன்னா இந்த யூஆர்எல்லில் இருக்கிற இந்த சைட் மேப்பில் இருக்க எல்லா லிங்க்கும் இந்த யூஆர்எல்லோட வச்சு பேஸ்ட் பண்ணி வெப்சைட் எடுக்கும். முக்கியமாக கீவேர்டு எங்கே இருக்குன்னா இந்த யூஆர்எல் ஃப்ரெண்டுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து வெப்பேஜ், அதனால் இது வந்து யூஆர்எல் ஃப்ரெண்டாக இருக்காது. ஸோ எப்போ யூஆர்எல் ஃப்ரெண்டாக மாறும் அப்படின்னா மெயினாக ஆர்டிக்கிள் பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பாருங்கள், ஆர்டிக்கிள் பேஜ் க்ரியேட் பண்ணிங்கன்னா இதில் ஏகப்பட்ட பிளாக் இருக்கும். இந்த பிளாகில் வர்றது தான் இப்போ உதாரணமாக பாருங்கள், டாப் 10 சென்னை ஃபோட்டோகிராஃப்னு போட்டிருப்பேன். இந்த கண்டினியூஷன் கொடுத்தோன்னே மேலே இந்த யூஆர்எல் வரும் இல்லையா? இந்த யூஆர்எலை பாருங்கள், டாப் 10 சென்னை ஃபோட்டோகிராஃபர். இதை கூகுளில் சர்ச் பண்ணால் வரும். இதுக்கு தான் மெயின். இந்த யூஆர்எலை நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணணும். ஆனால் இந்த யூஆர்எல்லில் ஒரு டேர்ம் கண்டிஷன் இருக்குது. இன்னு, அண்டு, கொஷின் மார்க்ஸு, புள்ளி ஸ்டாப்ஸு, ஸ்பேஸு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணோம். அதனால் இதில் வேணும். இங்கே இருக்கிற இந்த கீவேர்டு பேஸ் பண்ணி தான் கூகுள் சர்ச்லாம். எப்படின்னா இந்த இடத்துல யூஆர்எல் சைட் மேப்பில் ரெஜிஸ்டர் ஆகும். எங்கே இருக்க சைட் மேப்பு? இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகும். சைட் மேப்பில் ரெஜிஸ்டர் ஆகணுன்னா இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம கூகுளில் சைட் மேப்பில் செட் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த இடத்துல பேஜ் இன்டெக்ஸ்ன்னு சொல்லி செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் பேஜ் கிளிக் பண்ணுறேன். இன்டெக்ஷன் 2 இருக்குது. ஏன்னா நான் ஒன்று கொடுத்தேன்னா இதில் இன்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது எவ்வளோ நீங்கள் பேஜ் பண்ணுறீங்களோ அந்த இன்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது கீழே வந்து இன்டெக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்துச்சுன்னா வெப்சைட்டில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு இன்க்ரீஸ் ஆகும். இந்த பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் போது உங்களை சிடிஆர் ரேட்டு வந்து 2.2% தான் அது ஒரு குட் வேல்யூபிள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேல்யூஸில் இருக்கும். இப்போது எங்கள் கம்பெனியோட தான் நான் காட்டுறேன். நான் ஒரு கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே, இது எங்கள் கம்பெனியோடது. இது எங்கள் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். இதோட சர்ச் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் இது பயங்கரமாக வேரியபிளாக இருக்கும். இதையே நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி போட்டேன். அப்போது ஒர்க் பண்ணி போடும்போது அதோட இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இது பயங்கரமாக இருக்கும். ஏன் இந்த மந்தில் மட்டும் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா சில காரணங்களுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பயங்கரமாக இருக்குது. காரணம் அதோட இன்டெக்ஸ் தான் காரணம். ஸோ உள்ள எவ்வளோ பேஜஸ் இன்டெக்ஸ் போட்டிருப்பேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். 94% பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 94 இன்டெக்ஸ் இருக்குது. ஓகே, 172 இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா நான் அந்த சாஃப்ட்வேர் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணாமல் இருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 மேலே போகும். ரெண்டாவது இந்த லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு கண்டென்ட் ஆட் ஆகும். அது என்ன அப்படின்னா சீமா கோடிங். இந்த சீமா கோடிங் தான் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. அது யாரும் சிக்மா, இதை தான் மெயின். இந்த சிக்மா மார்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோடிங் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் இந்த வெப்சைட் ரேங்கிங்கில் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அடிச்சிங்கன்னா அதில் ஒரு ஸ்டார் ரேட்டிங் வரும். இப்போது மாலர் கிச்சன் அப்படின்னு ஒன்று அடிச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ரேட்டிங் வருது இல்லையா? இது எல்லாமே சிக்மா கோடிங் தான்.
ஸோ சிக்மா கோடிங் இல்லாமல் பண்ண முடியாது. நீங்கள் மோஸ்ட் ஜஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் கம்பெனியே அடிக்கிறேன். நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் நைஸ் கிச்சன் ஆச்சுன்னா இது எங்கள் கூட நைஸ் கிச்சனோட கம்பெனி, நான் ஒர்க் பண்ண கம்பெனி இது. இந்த ஜஸ்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே ஸ்டார் ரேட்டிங் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டார் ரேட்டிங் தான் இஸ் மோஸ்ட் ரீசன் இம்ப்ரெஸ் ஆகும், கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஸோ இது வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருக்கிற இது ஒரு ஃப்ளக்கின்ஸு. இது நானே கிரியேட் பண்ண இந்த ஃப்ளக்கின்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஃப்ளக்கின்ஸில் 4 இருக்கும். ஒன்று நான் ஆஃப் பண்ணியிருக்கேன், ஏன்னா இவங்களோட காஸ்ட் வந்து லோ காஸ்ட்னால நான் இவங்க சிமா கோடு பண்ணல. இல்லைனா நான் சிமா கோடு பண்ணியிருப்பேன், இவங்க சிக்மா கோடு நான் பண்ணல. ஸோ காஸ்ட் பட்ஜெட்னால இவங்களுக்கு ஒன்லி மெட்டாடாக் மட்டும் எஸ்எம்எல் ஜென்ரேட்டர் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் இதில் வந்து 3 விஷயம் இருக்கும். அதில் என்ன 3 விஷயம் அப்படின்னா, இதில் என்ன 3 விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நோபல் டைனஸ்டியோட எக்ஸ்எம்எல் ஜென்ரேட் அண்ட் கரண்ட் இன்டெக்ஷன்ஸ். இது என்ன அப்படின்னா, ரோபோட் இன்டெக்ஸை வந்து இன்டெக்ஷன் ஃபாலோ எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இதை கொடுத்தாக்கப்புறம் தான் உங்களால் அது எவ்வளோ ஃபாலோஸு பேஜஸில் எஸ்சிஓவில் வரக்கூடியது. இது கீழே வருது எல்லாமே மெட்டாடாக்கோட இன்டெக்ஸ். சரி, இதெல்லாம் வந்துச்சு இல்லையா, இது எந்த பேஜஸில் பார்க்கலாம் அப்படின்னா, எங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பார்க்கலன்னா, இப்போது இது என்ன பேஜஸ்ஸு, வெட்டிங். இப்போ நான் இது வெட்டிங் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் யூ அழுத்துறேன். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வேப் கொடுத்துட்றேன். இதில் அந்த கொடுத்த கண்டென்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரும். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே வந்திருக்குது. ஸோ இதுதான் டேக் மேனேஜர் எல்லாமே நான் வந்து என்னோடய ஃப்ளக்கின்ஸ் மூலமாக போட்டிருப்பேன். இதுதான் ஃபுல்லாக. ஸோ இந்த கோடு தான் நான் அங்கே போடுற இம்ப்ளிமெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிராஃபிக்ஸ், ஃபேஸ்புக்கு அண்ட் ட்விட்டர்ஸு அண்டு எஸ்விஓ டேக், கூகுளு, இது எல்லாமே பேஸ் பண்ணிவிடும். இப்போது இன்னொன்று சொல்ல ஒரு நிமிஷம் வந்துட்டேன், வாட்ஸ்அப்ஸ். இப்போ நான் இந்த வாட்ஸ்அப்பில் அதே லிங்க்கை நான் காப்பி பண்ணி போடுறேன். இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம். வந்துச்சு பார்த்தீங்களா, என்ன வந்துச்சு, ஆர்பிஎஸ் ஃபோட்டோகிராஃபர் வெட்டிங் அண்டு அப்படியே அதே கார்டோடு வந்துச்சு. இப்போது நான் அதை அப்படியே என் மொபைல்லேருந்து ரீப்ளை பண்ணுறேன். அது கொஞ்சம் பெருசாக வரும். டெஸ்க்டாப்லேருந்து பண்ணால் அது சின்னதாக வரும். இப்போ பாருங்கள், என் ஃபோன்லேருந்து நான் திரும்பி அனுப்புகிறேன். அது எப்படி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பியிருக்கேன். என் ஃபோனோட ஸ்க்ரீன்ஷாட்டு அதில் பாருங்கள், அது எவ்வளோ பெருசாக வந்துருக்குது. இதில் என்ன நான் கொடுத்தேன், ஆர்பி ஃபோட்டோகிராஃபி வெட்டிங் அண்ட் கேப்சர் மேஜிக் அண்ட் மொமெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் இந்த கொடுத்துருக்கு இல்லையா. இந்த யூஆர்எல் ஸ்கேன் பண்ணோன்னா அந்த இமேஜஸில் நான் என்ன போட்டிருக்கணும் அது அப்படியே இங்கே வந்திருக்கும். பாருங்கள், ஆர்பிஎஸ் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் இந்த இமேஜஸ். ஸோ இவ்வளோ தாங்க எஸ்சிஓ. எஸ்சிஓவில் ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த டெக்னிக்கலாகவே நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இது நிறைய நீங்கள் பிளாகை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பிளாகை க்ரியேட் பண்ண மட்டும் இல்லாமல் பேக் எண்டும் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் கண்டிஷன் இருக்குது, வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய கோடு ஹெவி வெயிட் கொடுத்துறாதீங்க, ஸ்டைல் நிறைய கொடுத்துறாதீங்க. ஸ்டைல் நிறைய கொடுத்தோன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ வெப்சைட் வந்து லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கு. ஸோ இந்த செக்ஷன் நான் இப்போ முடிச்சுக்கிறேன். அடுத்த செக்ஷனில் கூகுளில் இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு பண்ணுறேன். தேங்க்யூ.